வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரவா கேசரி, நம்ம வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ரவா கேசரி மாதிரி, இல்லைன்னா இந்த கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அந்த ரவா கேசரியோட டேஸ்ட் மாதிரி வீட்டில் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த கேசரி நம்ம முழுக்க முழுக்க நெய்லேயும் செய்யலாம், இல்லைனா கூட ஆயில் சேர்த்தும் செய்யலாம். நம்ம முழுக்க நெய்யில் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து செஞ்சோம்னா நமக்கு அந்தளவுக்கு திகட்டாது. நான் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்ததுமே இது கூடவே ஒரு கைப்பிடி உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா கலர் மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்ச ரவையை இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம முதல்லையே ரவையை வறுத்து வச்சுருந்தோம். இப்போ நெய்யில் சேர்த்தும் வறுக்க போகிறோம். நம்ம என்ன தான் நெய்யில் சேர்த்து வறுத்தாலும் ஆரம்பத்திலே நம்ம ரவையை வறுத்து இதில் சேர்க்கும்போது தான் ரவை நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கேசரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். ரவை நெய்யில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கம்மியாக சாப்பிட்றவங்க 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற சர்க்கரையோட அளவு இனிப்பு மீடியமாக இருக்கும். ரவையோட சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சிட்டிகை அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம இதே மாதிரி கலந்து விடணும். பொறுமையாக நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். நான் உப்பு சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேசரி கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்பை நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நெய் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே நெய்யும் ஆயிலும் சேர்த்துருக்கோம். அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அடிக்கடி நம்ம கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் வெயிட்டான கடாயை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா அழகாக கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். 5 நிமிஷம் சிம்மில் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரவா கேசரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கரண்டியில் ஒட்டாமல் எப்படி விழுது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.